ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது கம்பு தோசை. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நாட்டு கம்பு. நீங்கள் கடையில் நாட்டு கம்பு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைனா ஹைப்ரிட் கம்பாக இருக்கும். நாட்டு கம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் நாட்டு கம்பு. ஒரு பவுலில் வந்து நாட்டு கம்பு 3 கப் அளவுக்கு, அதாவது 3 டம்ளர் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த இதை மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதனால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் கம்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1.5லேருந்து 2 டம்ளர், அப்படி இல்லைனா 3க்கு 3 கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் உளுந்து வந்து நல்ல இந்த மாதிரி தூசி இருக்கும், அதனால் ஒரு 4-5 வாட்டி இதை அலசி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. உளுந்து வந்து உங்களோட உளுந்தை சேர்த்து கூட 1/4 கப் கூட 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1/2லேருந்து 3/4 டம்ளர். என்னோடய உளுந்து வந்து ரொம்ப பொங்கும், அதனால் நான் வந்து 1/2 டம்ளர் எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சிக்கோங்க கிரைண்டரில். மிக்சியில் கூட அரைக்கலாம். நான் வந்து தோசைக்கெலாம் ஆட்டினனால, இட்லிக்கு ஆட்டினனால அது கூட சேர்த்து போட்டேன். ரொம்ப மாவு பதத்துக்கு அரைக்கக்கூடாது, இப்படி நரன்னு இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடணும். நல்லா பொங்கி வரும் இந்த அளவுக்கு. இப்போ பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தோசை சுடுறதுனால இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். இதில் இட்லி நல்லா வரும். இப்போ தோசை சுட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தோசையை மாற்றி போட்டுடலாம். இட்லி கூட ரொம்ப நல்லா வரும், நீங்கள் இட்லியும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தோசை. நல்ல ஹெல்த்தியானது. அரிசி கம்மியாக சேர்த்து கம்பு நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. டயட்டில் இருக்கவங்க கூட இந்த ரெசிபியை சாப்பிட்லாம். அதாவது அரிசி கம்மியாக சேர்த்து நம்ம கம்பு நிறையா சேர்த்துக்கனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.